இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக நெதர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போயிட்டு நெதர் ஃபோர்ட்ரஸில் வந்து பிளேஸ் ராடி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நான் உங்கள் கார்த்திக் கேஆர்ஜி தமிழ். இது உங்கள் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 5. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போர்ட்டலில் நேற்று கட்டணும், போன எபிசோடில் நம்ம போர்ட்டலில் கட்டணும். அந்த போர்ட்டலுக்குள்ளே காலை வச்சாச்சு. ஓகே, பில்டிங் டெரைன் அப்படின்னு சொல்லி லோட் ஆகிட்டு இருக்கு. எப்போ தான் பார்த்தீங்கன்னா மொதல் வாட்டி போகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா நெதராக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த நெருப்புலாம் வந்து இந்த கேஸ் அடித்த வேலை தான். ஸோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக நெதர்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு இந்த பிக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர்மர் போலாம் அடிப்பாங்க. ஸோ விட்டு டக்கு டக்குன்னு கிராஃப்ட் பண்ணி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு பூட்ஸை மட்டும் கிராஃப்ட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்லின்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜர் மாதிரியே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வேணும். இங்கே பக்கத்துலேயே கோல்டு இந்த நெதராக்கில் இருக்குது. அதை அப்படியே நம்ம வந்து மைண்ட் பண்ணி இது இங்கேட்டா செஞ்சு கொடுத்துடலாம். எதே என்னடா அடிக்க வரீங்க? என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். டேய், உங்கள் முன்னாடி கோல்டு மைன் பண்ணது தப்பாடா? ஏன்டா அதுக்கு இப்படி தோற்ற ஆத்தடிக்கலும்ட்டாங்க. இவனுங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இங்கே உள்ளே போய் தான் தப்பிக்கணும். இங்கே உள்ளே போய் பிளாக்கை வச்சுட்டோன்னா அவனுங்க வர முடியாது. ஒரு பிளாக் கேப்பில் இருங்க நண்பர்களே. அவ்வளோதான், நோண்டியாச்சு. ஐயோ வரானே, அந்த பையன் உள்ளே வந்துட்டான். அவ்வளோதான், மாட்டிக்கிடும். இதே தள்ளாடி பிளாக் வச்சுக்கிறேன்டா. அவ்வளோதான், இதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸ்வாடை வச்சு தப்பிக்கும். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. பிக்லின் கிட்ட இருந்தால் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்தால் இவன் இங்கே பார்த்தா இவன் நிற்கிறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை தூரத்தில் இருந்து அடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போ தான் கரெக்டாக இருக்கும். இருங்க நண்பர்களே, இந்த ஏரோ விடுவான். சரி, ஒன்று தான் மிஸ் ஆகும். ரெண்டாவது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆகும். ரெண்டாவது கரெக்டாக அடிச்சிடுறேன். இங்கே கரெக்டாக அவ்வளோ ஏமாச்சு எவ்வளோ ஏமாக்கிறேன்னா கரெக்டாக அடிச்சிடும் நண்பர்களே. இங்கே பாருங்க, இவனை வேறு நான் வந்துக்கினே இருக்கிறான். உனக்கு சுடவே தெரியல. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க கிரிம்சன் மேனுக்கு போய் அங்கே இருக்கிற என்ட்ரு மேனை அடித்து என்ட்ரு பெல் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கிற இந்த பயத்துக்கு வந்து இந்த பயம் பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயத்தோட பேரை எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மரத்தை அடித்தேன். அப்புறம் அந்த பன்னிக்குட்டியை அடித்து நம்ம தேவையான மீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் இருக்க இந்த சோல்சான் வேலிக்கு வந்து இங்கே இருக்கிற போன் பிளாக் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு போன் மீல் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு. அப்புறம் சங்க் பேஸை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க நெதர் ஃபோர்ட்ரஸ் எப்படியே கண்டுபிடிச்சி நடந்து வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அங்கங்கே நோண்டியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேஸ் ராடை தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம இலக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ராடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஷன் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஐயோ அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இது வேறு ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு மெனு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இவனை அடிச்சு போட்டுருவோம். அடுத்து இந்த ஸ்கெலிட்டன் பையன் வரான். ஐயோ 2 பேர் வரான். அண்ணன் தம்பி 2 பேர் வரானுங்க. இந்த பிளாக் ஸ்கெலிட்டன் இவனும் வரான். வெதர் ஸ்கெலிட்டன் அவன் பேர் தெரியல. இந்த கருப்பு கலர் ஸ்கெலிட்டன் வெள்ளை கலர் ஸ்கெலிட்டன் 2 பேர் வரானுங்க. அவ்வளோ முடிச்சு விட்டாங்க கதையை. நம்மக்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐஎஃப் என்ட்ரு யூஸ் ஆகும். அந்த ஐஎஃப் என்ட்ரு பார்த்திங்கன்னா எண்டு போர்ட்டல் ஃபேம் அதில் வச்சோன்னா நமக்கு வந்து அந்த என்ட்ரு ட்ராகன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் நண்பர்களே. கொஞ்சம் இல்லை, அதுதான் வந்து அந்த ஒரு சாவி மாதிரியே. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் செட்டப் பண்ணிட்டோன்னா நம்ம எவ்வளோ வேணால் வந்து இந்த பிளேஸை அடிச்சுக்கலாம். நம்ம வந்து அடி உள்ளாது. ஆனால் அவங்ககிட்ட இந்த ராடு மட்டும் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மொத்தமாக இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வர வழியில் அப்படியே இந்த பிக்லின் பசங்க இருந்தாங்க. சரி, இவன்கிட்ட கோல்டை போட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் கொடுத்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சிலந்தி கட்டின கூடு, 4 செங்கல், ஒரே ஒரு அப்சிடியனு. இந்த மாதிரி சிறப்பான பொருட்கள் வாங்க பிக்லின் இடத்தை தேடி வாங்கன்ற மாதிரி தான் பண்ணுறானுங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க கூட்டமாக இருக்காங்க, நம்மளை வச்சு கும்பிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம பேசுகிறாட்டம் எடுத்தாச்சு, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. என்னடா வீடியோ இவ்வளோ சின்னதாக கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, நாளைக்கு எக்ஸாம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோவை ரெடி பண்ணி போட்டுருவோன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ரெக்கார்டு. ஸோ 40 நிமிஷம் ரெக்கார்டிங்கில் நான் வந்து 4 நிமிஷத்துக்கு சூப்பராக கண்டென்ட்டை எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களது விடைபெறுவது உங்கள் கேஆர்ஜி. பாய் கைஸ்.